வீட்டில் போல இருக்க உண்ணாவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சரிபார்ப்பதற்கு வீட்டில் ஒரு ஆள் வேணும். இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இருக்கிற வாய்ப்பு கிடைச்சா அதை விட்டுறாதீங்க. என் வீட்டில் என் தந்தைக்கு கையில் வச்சிருக்க தொலைபேசியை எல்லா ஆப்பும் டவுன்லோட் பண்ண வராது. அதை கேட்டால் எனக்கோ என் தம்பிக்கோ என் தங்கைக்கோ பொறுமை இல்லை. ஆனால் அவர்கள் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவங்க சொன்னாங்களா நான் அப்டேட் ஆக விரும்புகிறேன்னு. தெரிந்து கொள்ள சொல்கிற பொறுமை எனக்கு இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, 12 வயசு என் மகனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. இது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ என் மகன் என்ன ஆகுறான்னா, நாம் சொல்வதை நம் தந்தை கேட்பதே இல்லை, ஆனால் நம்ம தாத்தா கேட்குறாரு. நம்ம தாத்தாவுக்கே நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கூடுதல் உற்சாகத்தோட அதை உட்காந்து இது என்ன செய்யணும்னா அப்படின்னு ஆரம்பித்து மெதுவாக படிப்படியாக சொல்லிக் கொடுக்குறான். அவர்களுக்கான மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நம்மளை புள்ள பார்த்துக்கல, பிள்ளைக்கு சொல்கிற பொறுமை இல்லை, ஆனால் இதை பேரன் 12 வயசில் உட்காந்து நம்ம கூட சொல்கிறாங்கிறதுல கூடுதல் மகிழ்ச்சியை ரொம்ப எளிதாக கற்றுக்கிறாங்க. அப்போ ஒரு தலைமுறை தாண்டி பெற்றுக்கொள்வதும் கொடுப்போம்.